தவக்காலம், சாம்பல் புதன், இலையுதிர் காலம் என்று கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு காலத்தை ஆரம்பிக்கின்றோம். அதுதான் தவக்காலம். இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மனமாற்றத்தை கொண்டு வந்து நம் வாழ்வையே மாற்றி போட வேண்டிய ஒரு காலம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்த்து இந்த சாம்பல் புதன் அன்று மிகுந்த பயபக்தியோடு நம் வாழ்வை செம்மையாக்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சுட்டிக்காட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நல்ல வழிகளை சொல்லிக்காட்டி நம்மை அதன்படி நடப்பதற்கு வலியுறுத்துகின்றார். இந்த நாளில் இலையுதிர் காலத்தையும் தவக்காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த இரண்டு காலங்களும் நமது வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இலையுதிர் காலம், இந்த இலையுதிர் காலம் என்பது மரங்களில் இந்த காலத்தில், குறிப்பாக பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய மாதங்களில் தானாகவே நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண பருவ நிகழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மரங்களுக்கு கட்டாயமான காலம். தாவரங்களுக்கு இலையுதிர் காலம் என்பது நிச்சயமாக நடைபெற்றே ஆக வேண்டும் என்பதை முதல் கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், என்ன காரணத்திற்காக இது கட்டாயமாக நடைபெற வேண்டும்? காரணம் ஒன்று, பழையன கழிய வேண்டும். மரங்களில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய, வயதாகி இருக்கக்கூடிய இலைகள் அனைத்தும் கீழே விழ வேண்டும். ஒருவேளை வயதானதாகவே இருந்துவிட்டே இருந்தால் நிச்சயமாக அங்கு ஒளிச்சேர்க்கை நடக்காது, உணவு கிடைக்காது, மரம் பட்டு போகும் அல்லது இறந்து போய்விடும். ஆகவே வயதில் மூத்த இறக்கிற நிலையில் இருக்கக்கூடிய இலைகள் தானாக உதிர வேண்டும். ஆகவே இது ஒரு கட்டாய காலம் என்பது தெளிவாகிறது. இரண்டாவதாக, புதியன புக வேண்டும். இலைகளெல்லாம் உதிர்ந்து விட்ட பிற்பாடு நிச்சயமாக அந்த மரத்திற்கு சக்தி என்பது இருக்காது. அந்த சக்தி என்பது மீண்டும் கிடைக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? இந்த இலைகளெல்லாம், உதிர்ந்து போன இலைகளெல்லாம் மக்கி போய் எருவாக மாறி அதுவே நிலத்திற்கடியிலிருந்து வேர்கள் வழியாக மீண்டும் தாவரத்திற்கு வரும் பொழுது அது புதிய மரமாக மாறுகிறது, புதிய சக்தியை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த புதிய சக்தியானது எத்தனை நாட்களுக்கு தாக்குப்பிடிக்கிறது தெரியுமா? ஒரு வருடத்திற்கு, இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்ட, இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட புதிய சக்தியானது மீண்டும் அடுத்த தலைமுறை, அடுத்த இலையுதிர் காலம் வரை சக்தியை தந்து மரத்தை உயிரோடு வைத்திருக்க உதவுகிறது. இதை அப்படியே தவக்காலத்திற்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே. தவக்காலம் என்பது நமக்கு ஒரு இலையுதிர் காலம் போன்றது. இதில் நாம் எந்த இலைகளை எல்லாம் உதிர்க்க வேண்டும் தெரியுமா? இன்றைய 3 வாசகங்களை படித்து பார்க்கும் பொழுது என்னென்ன தவறான காரியங்கள், என்னென்ன தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள், என்னென்ன பாவங்களெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அத்தனை பாவங்களும் செயல்களும் பழக்க வழக்கங்களும் உதிர்க்கப்பட வேண்டும். அப்படி உதிர்க்கப்படவில்லை என்றால், நமது ஆன்மாவில் அவை ஒட்டிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நமது ஆன்மாவிற்கு அழிவு ஏற்படும், இறப்பு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கருத்து, அந்த பாவங்களெல்லாம் கீழே விழுந்த பிற்பாடு அந்த பாவங்களே புண்ணியமாக மாறி நமக்கு அடுத்த தவக்காலம் வரை ஒரு புதிய உற்சாகத்தை தர வேண்டும். பாவங்களை எல்லாம் நான் உதிர்த்து விட்டேன், கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் விட்டு விட்டேன், ஆகவே நான் ஒரு புதிய உத்வேகம் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த உத்வேகமே ஒரு வருடத்திற்கு நம்மை வழி நடத்தும் என்ற ஒரு உண்மையை தவக்காலமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது கருத்து, இந்த இலையுதிர் காலமானது நடைபெறும் பொழுது மரங்கள் எப்படி தாக்கு பிடிக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. எப்படி தாக்கு பிடிக்கின்றன? அதுதான் நமக்கு தெரிந்து விட்டதே. உதிர்ந்து போன இலைகளெல்லாம் உரமாக மாறி அது அப்படியே வேதியியல் மாற்றம் அடைந்து எருவை கொடுத்து, சக்தியை கொடுத்து, அவை அந்த மரத்திற்கு ஒரு வருடம் தாக்கு பிடிப்பதற்கு உதவிகரமாக அமைகின்றது. அதே போன்றுதான் தவக்காலம் என்பது நமக்கு
பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு, விழுந்து விடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தருகின்றது. நமது முதுகில் மிகப்பெரிய ஒரு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. அந்த மூட்டையால் நமக்கு பாரம் ஏற்பட்டு நாம் குனிந்து தான் நிற்போம். சிறிது நேரத்தில் முதுகு வலி ஏற்படும். அதுவே அந்த மூட்டையை கலற்றி விட்டு விட்டால் நம்மால் நிமிர்ந்து நிற்க முடியும். நமக்கு சோர்வு என்பது இருக்காது. அதே போன்றுதான் பாவம் என்கின்ற இலைகளையும் மூட்டைகளையும் நாம் கலற்றி கீழே விடும் பொழுது தானாகவே நமக்கு சக்தி கிடைத்து விடுகின்றது. அந்த பாவம் போய் எருவாக மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவற்றை ஒழித்து கட்டிவிட்டதால் அது எருவாக மாறி, அதாவது புண்ணியமாக மாறி நமக்கு ஆன்மீக வாழ்விற்கு நல்ல சக்தியை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கருத்து, இலையுதிர் காலம் என்பது சாதாரண காலம் அல்ல, அது மிக கடுமையான காலம். இப்பொழுது பாருங்களேன், மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது, வெயிலும் கடுமையாக இருக்கின்றது. அந்த நேரத்திலெல்லாம் நாம் ஒதுங்குவதற்கு கூட நிழல் என்பதே இருக்காது. அந்த இடத்தில் வாகனங்களை கூட நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. எந்த மிருகங்களும் கூட ஒதுங்குவதற்கு இடமில்லாமல் அலைவதை பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு கடுமையான காலமாகத்தான் இலையுதிர் காலம் இருக்கும். அதே போன்றுதான் தவக்காலமும் கடுமையான காலமாக இருக்க வேண்டும் என்பதை முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நீங்கள் கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்டால் ஒழிய உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பழையதெல்லாம் கழியவே கழியாது, புதியது உங்களுக்குள் வராது என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆகவே கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொண்டு தேவையற்ற பழையவற்றை கழித்துவிட்டு தேவையான புதியவற்றை நமக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த கடுமையான காலம் சுட்டி காட்டுகின்றது. நான்காவது காலம் இலையுதிர் காலம். பாருங்கள், நான்காவது கருத்து, இலையுதிர் காலம் முடிந்த பிற்பாடு என்ன நிகழ்கின்றது? வசந்த காலம் வருகின்றது. 2 மாதங்கள் இலைகள் ஒன்றுமே இல்லை, வெறும் மரக்கிளைகள் மட்டுமே குச்சி போன்று நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் பொழுது இலைகள் எல்லாம் துளிர்த்து பச்சை பசேல் என்று காணப்படும். சில மரங்களில் பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும், மனம் நறுமணம் வீச ஆரம்பிக்கும். பார்ப்பதற்கு அந்த மரமும் மிக அழகாக காணப்படும். அதை பார்த்து ரசிக்கவும் புகைப்படங்கள் எடுக்கவும் நாம் பழகி இருக்கின்றோம் அல்லவா? அதே போன்றுதான் இந்த தவக்காலத்தின் முடிவிலும் நமக்கு வசந்தம் வந்து சேரும். எப்படி தெரியுமா? நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட பழக்க வழக்கங்களும் நம்மை விட்டு அகன்று போய்விட்டதால் புதிதாக புண்ணியங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல குணங்களும் நமக்குள் உருவாகி இருப்பதை நம்மாலேயே உணர முடியும். அதை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு பெருமகிழ்ச்சி உண்டாகும். எப்படி இருந்த நான் கெட்ட பழக்க வழக்கங்கள் மறைந்து போய் இப்படி எப்படி நல்லவனாக இருக்கிறேன் என்று நமக்குள்ளேயே ஒரு நேர்மறையான எண்ணம் உருவாகும். நம்மை பார்க்கின்ற இவர் இப்படி திரிந்து விட்டார் இந்த காலத்தில் என்று நம்மை பார்க்கின்ற மற்றவர்களும் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்மை எழிலுற்றவன் அழகுற்றவள் என்று சொல்லி பாராட்டுவதற்கு வருவார்கள் என்பது உண்மை. ஐந்தாவது கருத்து, இந்த வசந்த காலம் தாண்டி நமக்குள் 1 வருடத்திற்கு புதிய உத்வேகம் கிடைக்கிறது. எப்படி தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தவக்காலம் முடிவுறும் பொழுது என்னவாகின்றார்? மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு அவர் உயிரோடு எழுகின்றார். அதுதான் வசந்த காலம். அந்த வசந்த காலம் வந்தவுடன், அதாவது உயிர்ப்பு வந்தவுடன், தவக்காலம் முடிந்து உயிர்ப்பு வந்தவுடன் மரத்திற்கு 1 வருடம் அது சக்தியை கொடுப்பதைப் போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பும் 1 வருடத்திற்கு நமக்கு சக்தியை கொடுத்து 1 வருடம் முழுவதும் நமது ஆன்மீக வாழ்வு செழித்தோங்கி இருப்பதற்கு உதவுகின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தை நாம் கட்டாய காலமாக கருதுவோம். இரண்டாவதாக, இதில் எப்படி தாக்கு பிடிப்பது என்பதை நாம் பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, இந்த காலம் கடுமையான காலம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நான்காவதாக, தவக்காலத்தின் முடிவில் வசந்தம் வரும் என்பதை உணர்வோம். ஐந்தாவதாக, வந்த வசந்தம் இயேசுவின் உயிர்ப்பு, அது 1 வருடத்திற்கு நமக்கு சக்தியை தருகிறது என்பதை உணர்ந்து பார்த்து தவக்காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம்.